அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரில் 31 குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு வேலை வழங்கியதை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தார் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் பர்த்திவாலா மற்றும் வினோத் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தமிழ்நாடு அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங்வி மற்றும் முகுல் ரோத்தகி ஆகியோர் ஆஜராகினர். அப்போது பேசிய அரசு தரப்பு மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி, ஒரு உயிரிழப்பு நிகழ்ந்ததை அடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க அரசு விரும்பினால் அதில் உயர்நீதிமன்றத்திற்கு என்ன சிக்கல் இருக்க முடியும்? எனது மனுவில் அந்த அரசாணை குறித்து எந்த சவாலும் முன்வைக்கப்படவில்லை. வேலைவாய்ப்பு தொடர்பான விஷயத்தில் பொதுநலன் சார்ந்த மனுவை தாக்கல் செய்ய முடியுமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு நாதாக்க நிர்வாகி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தீரன் திருமுருகன், இது அரசின் விருப்பத்தின் பேரில் தீர்மானிக்கப்படக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடாது என வாதிட்டார். அப்போது நீதிபதி வினோத் குறுக்கிட்டு, நீங்கள் யார் என கேட்டார். அதற்கு நாதாக்க நிர்வாகி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தீரன் திருமுருகன், நான் ஒரு அரசியல் கட்சியின் பிரதிநிதி என தெரிவித்தார். இதனை கேட்ட நீதிபதி வினோத், இதில் அரசியலை கொண்டு வராதீர்கள். நெரிசல் ஏற்பட்டு மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதேனும் நிவாரணம் மற்றும் பண இழப்பீடு வழங்க அரசு முடிவெடுத்திருக்கும் நிலையில் வேலை வழங்கக்கூடாது என்று கேள்வி கேட்க நீங்கள் யார்? ஒருவேளை அந்த துயர சம்பவத்தில் குடும்பத்தின் ஒரே வருமானம் ஈட்டும் நபர் உயிரிழந்திருந்தால் அவரது மகன் அல்லது மகளுக்கு அரசு வேலை வழங்கக்கூடாதா என நீதிபதி அதிரடியாக கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்த நீதிபதி பர்த்திவாலா எதிர்மனுதாரர்கள் விளக்கம் அளித்து நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். உச்சநீதிமன்றத்தில் வாதாடிய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் 2 வாரத்திற்கு முன்பு தனது சமூக வலைதள பக்கத்தில், உங்கள் ஜீரோ வருகிறேன், உங்கள் சீமானின் தம்பி பின்னாடியே வருகிறேன் என தான் உச்சநீதிமன்றத்திற்கு செல்வதாக விமான நிலைய வாசலில் நின்று செல்ஃபி எடுத்து மாஸ் பிஜிஎம் எல்லாம் போட்டு வீடியோ வெளியிட்டிருந்தார். பின்னாடியே வர்றேன், உங்க ஜீரோ வர்றேன், உங்க செந்தமிழன் சீமானுடைய தம்பி வர்றேன், பின்னாடியே வர்றேன். ஆனால் நீதிமன்றத்தில் சீனே மாறி போனதால் என்னங்க சிவாஜி இப்படி ஆகிருச்சே என்பது போல பலரும் அவரது வீடியோவை தீரன் குட்டு வாங்கிய தருணம் என்று ட்ரோல் செய்து கமெண்ட் அடித்து வருகின்றனர். பின்னாடியே வர்றேன், உங்க ஜீரோ வர்றேன். என்னங்க அது எப்படி ஆயி போச்சு? அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.